Hey, this is Babin. So welcome back to my channel. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ அடுத்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆக போகிறனால ஸோ மெடிக்கல் ஃபீல்டு இப்போ டிமாண்ட் இருக்கனால ஸோ நிறைய பேர் நர்சிங் ஃபீல்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. ஸோ நர்சிங் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நர்சிங் ஃபீல்டு சூஸ் பண்ணுறீங்க இல்லை ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சிங் இஸ் நாட் ஈஸி. ஸோ நர்சிங் கோர்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிட்டிங்க காலேஜ் வந்தீங்கன்னா அதான் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் அந்த மாதிரிலாம் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ என்ஜாய் பண்ண முடியாதுன்னா பண்ணவே முடியாது அப்படின்னு இல்லை, என்ஜாய் பண்ணலாம், அது நீங்கள் பண்ணுறதை பொறுத்து. நர்சிங் அப்படின்றது வந்து ஜஸ்ட் நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் நைட் ஷிஃப்ட் போடுவாங்க, ஸோ லாங் ஷிஃப்ட் இருக்கும், எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண ரெடியாக இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 8 hours ஷிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க, 12 hours பார்க்க வேண்டியது இருக்கும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில். ஸோ நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வர முடியாது. ஸோ இப்படி கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது. ஸோ நர்சிங்கை பொறுத்தவரையில் பேஷன்ஸ், டெடிக்கேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமோஷ்னல் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம் நர்சிங் ஃபீல்டில். ஸோ நர்சிங்கில் நீங்கள் டெய்லி வந்து பேஷண்ட்ஸை பார்ப்பீங்க, அவங்க கஷ்டப்படுறது, அவங்க வலி, ஸோ அடிக்கடி டெத்து கூட பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களுக்கு அழுக வரும், கஷ்டமாக இருக்கும், தலைவலி வரும், மயக்கம் வரும், ஸோ நிறைய எமோஷன்ஸ் வரும். ஸோ எல்லா எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ பேஷண்ட்ஸ் முன்னாடி நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, பேஷண்ட்ஸுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில். கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது வந்து நர்சிங்கில் மட்டும் கிடையாது, எல்லா ஃபீல்ட்லேயுமே ரொம்ப முக்கியம். பட் நர்சிங் ஃபீல்டில் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம டெய்லி டாக்டர்ஸ்கிட்ட பேசுவோம், ஸோ கூட இருக்க சீனியர் ஸ்டாஃப்ஸ்கிட்ட பேசுவோம், பேஷண்ட்ஸ்கிட்ட பேசுவோம், பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பேசுவோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலாம் அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேச தெரியணும். ஸோ பேஷண்ட்கிட்ட பேசும்போது கூட சிம்பிளாக பேச தெரியணும். சிம்பிளாக பேசணுன்னா சிம்பிள் லாங்குவேஜில் பேச தெரியணும். ஸோ நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக ரொம்ப இதெல்லாம் பேசக்கூடாது. சிம்பிளான லாங்குவேஜில் பேஷண்ட்ஸ்க்கு புரியுற மாதிரி பேசணும். ஸோ கொஞ்சம் சீரியஸான விஷயத்தையெல்லாம் பேஷண்ட்கிட்ட காமாக எடுத்து சொல்லணும். ஸோ அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தியரி நாலேஜோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நர்சிங்கை பொறுத்தவரையில் தியரி மட்டும் படித்தா போதாது, ப்ராக்டிக்கல் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராக்டிக்கல் தான் ரியல் பவர். ஸோ என்னென்னா இன்ஜெக்ஷன் போடுறது, ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, பேஷண்ட் கேர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான பேசிக் விஷயத்தையெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ சில பேருக்கு பயம் இருக்கும், பிளட்டை பார்த்தா சம் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு பயம் இருக்கும். ஸோ பயம் இருந்தாலும் அதை திரும்ப பண்ணி ஓவர் கம் பண்ணுங்கள், பண்ணால் பயம் போயிடும். ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ சிக்ஸ்த்து திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி எக்ஸ்பெக்டேஷன். ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னா சேலரி வந்து நர்சிங்கை பொறுத்தவரையில் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ போக போக எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபாரின் போனீங்கன்னா சேலரி அதிகமாக இருக்கும். ஸோ பேஷண்ட்ஸாக இருந்தால் ஃப்யூச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ செவன்த்து திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சிங்கை பொறுத்தவரையில் உங்களுக்கு நர்சிங்கில் பேஷன் இருக்கணும். ஸோ பேஷன் இல்லை அப்படின்னா நர்சிங் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பேஷன் இல்லைனாலும் கஷ்டப்பட்டாச்சு பேஷனை வர வச்சுருங்க. நர்சிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், கேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நர்சிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும், நல்லாயிருக்கும். இல்லை மணிக்காக தான் பண்ணுவேன் அப்படின்னா ஸோ லாங் டேர்மாக அதில் இருக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நர்சிங்கை பொறுத்தவரையில் அதில் ஒரு பேஷன் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ எயித்து திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட்ஸ். ஸோ நர்சிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். கிளினிக்கல் போஸ்டிங் இருக்கும், தியரி கிளாஸ் இருக்கும், ஸோ ஸ்டடீஸு, எக்ஸாமு எல்லாத்தையும் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரியணும். இல்லைனா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், நிறைய ரைட்டிங் ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட்டிங் ஒர்க்ஸ் நிறைய இருக்கும், நைட்டு தூங்காமல் எல்லாம் இருந்து எழுத வேண்டியது வரும். ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மேனேஜ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் கொஞ்சம் சர்வை பண்ண முடியும், இல்லைனா ஸ்ட்ரெஸ் அதிகமாயிரும். ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், கன்க்ளூஷன் வந்துட்டோம். ஸோ நர்சிங் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தான் முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ நர்சிங்கை பொறுத்தவரையில் இது ஒரு ஜாப் கிடையாது, இது ஒரு சர்வீஸ். ஸோ நீங்கள் வந்து நர்சிங்க்கு ரெடியாக இருந்தீங்கன்னா, பிடிச்சி பண்ணிங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கெரியர், நல்ல ரிவார்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது நர்சிங்கில். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக், ஷேரு, சப்ஸ்கிரைப் அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay healthy, take care, bye.